ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் ஜனா வ்ளாக். எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஆட்டுறச்சியில் கொட்டு தான் செய்திருக்கிறேன். இதைத்தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி இந்த ஆட்டுறச்சி கொத்து வந்து செய்திருக்கிறோன்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு சாப்பாட்டுக்கு நான் ஆட்டுறச்சியில் கொத்து வந்து செய்கிறதுக்கு வலிக்கிட்டுருக்குறேன். ஏன்னு பார்த்தா இன்றைக்கி ஆட்டுறச்சி வந்து வாங்கி மதியம் வந்து சமைச்சிருந்த நாங்கள் அந்த கறி வந்து மிச்சம் இருந்துச்சுது. அப்போ இன்றைக்கி ஆட்டுறச்சியில் கொத்து வந்து போட்டு சாப்பிடுவோம்னு வலிக்கிட்டுருக்குறோம். வீட்டில் இருந்த கேரட், லீக்ஸ், கோவா எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வெட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் வெட்டி அதை வந்து வதக்குறேன். அதோடு சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நான் 4 முட்டையை வந்து அடித்து ஊற்றி அதையுமே வந்து எல்லாம் வடிவாக கிளறிக்கொள்கிறேன். இதை வந்து நான் ஃபுல்லாக வீடியோவாக வந்து எடுத்துக்கொள்ளையில் திடீரென்று செய்த ஒரு சாப்பாடு வேகமாக செய்ததால் இதை வந்து நான் வீடியோவாக எல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் தெரியும் தானே, கொஞ்சம் மினக்கடை வேணும். அதான் நான் மினக்கடாமல் டக்குன்னு செய்கிறதுக்காக சும்மா ஒரு ப்ளாக்காக வந்து போடுவோம்னு எடுத்துருக்குறேன். ரொட்டியுமே வந்து நான் வீட்டில் வந்து செய்யலை. இப்போ ரெஸ்டாரண்ட் வழியாக கொத்து ரொட்டி போடுற வழியாக எல்லாம் வந்து நாங்கள் இந்த வெட்டி இருக்கிற இந்த கொத்து ரொட்டியை வந்து வாங்கிக்கொள்ளலாம். நார்மலாக இந்த தனி ரொட்டியை வந்து வாங்கிக்கொள்ளலாம். அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு 1 கிலோ ரொட்டி வந்து வெட்டின ரொட்டி வந்து வாங்கி அதையுமே வந்து இதுக்காக போட்டு நாங்கள் மதியம் சமைச்ச ஆட்டுறச்சி கறியையும் வந்து போட்டு இப்போ நாங்கள் கொத்து ரொட்டின்னு சொன்னால் கொத்தி எடுத்ததாங்க கொத்து ரொட்டின்னு இல்லை, அது இப்போ வீடுகளில் செய்யக்க வந்து இப்படித்தான் நார்மலாக சட்டியில் போட்டு நார்மலாக எல்லாத்தையுமே வந்து வதக்கி இந்த ரொட்டியையும் வந்து இதுக்குள்ளே போட்டு கறியையும் விட்டு எல்லாத்தையுமே வந்து கலந்தெடுத்தால் அது வந்து கொத்து ரொட்டி தான். ஆனால் உண்மைக்குமே நல்ல சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து வீடுகளில் இப்படி செய்து சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு வீட்டில் செய்கிறத வந்து சும்மா எடுத்து போடுவோம்ன்றக்காக எடுத்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே கோழி கொத்து, மாட்டுக்கொத்து, ஆட்டுக்கொத்து எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கோழி, மாடு அதை விட்டு ஆடு வந்து சரியான விலை. ஆடு ஒரு பங்கு ஆடு வச்சு வாங்குறேன்னு சொன்னாலே 5000 ரூபா கிட்ட தேவை. அதால் வந்து நாங்கள் ஆட்டுறச்சி வந்து நார்மலாக குளிருக்கும் கூடான்னு சொல்லினோம். நார்மலாக கூடுதலானாக்களுக்கு சளி தடைவன் அப்படியானாக்கள்லாம் வந்து கூடுதலாக சாப்பிட்டு கொள்றதில்லை. இருந்தாலும் எப்பாவது இருந்துட்டு ஆட்டுறச்சி வந்து வாங்கி சமைச்சு கொள்ளுவோம். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஆட்டுறச்சி கறியில் வேறு லெவலில் இருக்குமா இருந்தால் ஆட்டுறச்சி கொத்து எந்த லெவலில் இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஊறிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ரொட்டியை வந்து போட்டு எடுத்துக்கொள்கிறேன். எல்லாமே பெரிய சட்டி வேணும் செய்கிறதுக்கு. நாங்கள் நார்மலாக ஒரு சின்ன சட்டியில் எங்கள் வீட்டு தேவைக்கு தானே நார்மலாக செய்து எடுத்து சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டுறச்சியில் பொரியல் செய்திருக்கிறேன். ஆட்டுறச்சி கொத்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.